வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: நாட்டின் சிறந்த செவிலியர்களுக்கான தேசிய விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். செல்போன் தயாரிப்பு, கணினி உதிரி பாகங்கள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் செமி கண்டக்டரின் உற்பத்தி மையமாக இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி மற்றும் கார்பன் வாயு குறைப்பு மூலமாக சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ள சர்வதேச அளவில் ஒருமித்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பிரதமர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் 120வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பள்ளி கல்லூரிகளில் சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சீனாவில் நடைபெற்று வரும் ஆசிய சாம்பியன் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது.